மறுவடிவமைக்கப்பட்ட கதை பாகம் 1. ஹலோ நண்பர்களே, உங்கள் அன்பான சேனலுக்கு மீண்டும் ஒருமுறை வரவேற்கிறேன். புதிரான மர்மக் கதைகளை கேட்க விரும்புபவர்கள் என்றால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை அழுத்தி வைத்துக் கொள்ளுங்கள். இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்லப் போகவும் கதை ஒரு பணக்கார வீட்டு மருமகளின் அனுபவங்களைப் பற்றியது. என் பெயர் திவ்யா. நேற்றுதான் என் திருமணம் நடந்து முடிந்தது. கார்த்திக் என்பவரின் மனைவியாக இந்த பெரிய மாளிகைக்குள் நுழைந்தேன். என் திருமணம் மிகவும் விமர்சையாக நடைபெற்றது. நான் ஒரு செல்வந்த குடும்பத்தின் மருமகளானேன். நானும் ஒரு வசதியான குடும்பத்தைச் சேர்ந்தவள்தான். என் பெற்றோர் இறந்த பிறகு என் சித்தப்பா வீட்டில்தான் வளர்ந்தேன். சித்தப்பா மிகவும் பாசமானவர். அவருடைய பழக்க வழக்கங்கள் எனக்கு நன்றாகத் தெரியும். கார்த்திக்கும் எனக்கும் காதல் திருமணம். நாங்கள் இருவருமே ஒருவரை ஒருவர் விரும்பி தேர்ந்தெடுத்தோம். இருவரும் பணக்கார குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள் என்பதால் எங்கள் திருமணத்திற்கு யாரும் எதிர்ப்பு தெரிவிக்கவில்லை. திருமணமும் மிகவும் மகிழ்ச்சியாக நடந்தேறியது. அன்று எங்கள் திருமணத்தின் முதல் இரவு. நள்ளிரவில் ஆழ்ந்த தூக்கத்தில் இருந்தபோது திடீரென்று ஒரு பயங்கரமான அலறல் சத்தம் கேட்டது. அந்த குரல் மாளிகை முழுவதும் எதிரொலித்தது. நான் திடுக்கிட்டு விழித்தேன். என் அறையில் இருள் சூழ்ந்திருந்தது. கையால் தடவி டேபிள் லைட்ட போட்டேன். மணி இரவு 1:30 இருந்தது. அந்த அலறல் சத்தம் தொடர்ந்து கேட்டுக்கொண்டிருந்தது. ஒரு பெண் பரிதாபமாக உதவிக்காக அழைப்பது போல் இருந்தது. வெளியே சென்று பார்க்கலாமா என்று தோன்றியது. ஆனால் நான் இன்றுதான் இந்த வீட்டிற்கு புதிதாக வந்திருக்கிறேன். இந்த நள்ளிரவில் எப்படி வெளியே செல்வது? யோசித்து அமைதியாக இருந்துவிட்டேன். அந்த சத்தம் ஏறக்குறைய 1 மணி நேரம் தொடர்ந்தது. பின்னர் திடீரென நின்று போனது. எனக்கு அருகில் படுத்திருந்த என் கணவர் கார்த்திக் ஆழ்ந்த தூக்கத்தில் இருந்தார். இவ்வளவு சத்தத்திலும் அவருக்கு எப்படி தூக்கம் வந்தது? ஆச்சரியமாக இருந்தது. பயத்துடன் மீண்டும் படுத்தேன். ஆனால் தூக்கம் வரவில்லை. மனம் முழுவதும் அந்த அலறல் சத்தம் மற்றும் அந்த பெண் பற்றிய எண்ணங்களாகவே இருந்தது. யார் அந்த பெண்? ஏன் அவள் அப்படி அலறினாள்? ஏன் வீட்டில் யாரும் எதிர்ப்பு தெரிவிக்கவில்லை? இத்தனை பெரிய மாளிகையில் வசிக்கும் மக்கள் அந்த சத்தத்தை கேட்டும் ஏன் அசையவில்லை? இந்த கேள்விகள் என் மனதில் அலைமோதின. இந்த பரபரப்பான சம்பவத்திற்கு பிறகு என்ன நடந்தது? மறுநாள் காலை என் கணவர் என்ன சொன்னார்? அந்த மர்மமான அலறலின் பின்னணி என்ன? அடுத்த பாகத்தில் தெரிந்து கொள்ளுங்கள். பாகம் டி. மறுநாள் காலை கார்த்திக் புன்னகையுடன் என்னை எழுப்பினான். எழுந்திருங்க மேடம், நேரமாச்சி, இது நகரமில்லை, படுத்துக்கொண்டே இருக்க முடியாது என்றான். நான் மெதுவாக கண் விழித்தேன். அவன் ஏற்கனவே ஆடை மாற்றிக் கொண்டிருந்தான். உன் திருமண ஆடை ட்ரெஸ்ஸிங் ரூமில் இருக்கு, அங்கே போட்டுக்கோ என்று சொல்லிவிட்டு குளியலறைக்குள் சென்று விட்டான். நான் படுக்கையில் எழுந்து உட்கார்ந்தேன். நேற்றிரவு நான் கேட்டது கனவாக இருக்குமோ? சந்தேகத்துடன் ட்ரெஸ்ஸிங் ரூமுக்குள் சென்றேன். அங்கு நிறைய தங்க நகைகளும் பட்டுப் புடவைகளும் இருந்தன. குளித்துவிட்டு ஆடை அணிந்து கொண்டேன். சிறிது நேரத்தில் சில பெண்கள் வந்து என்னை அலங்கரித்தார்கள். நான் வெளியே வந்தபோது என் மாமனார் அறையில் இருந்த நாற்காலியில் அமர்ந்திருந்தார். அவர் என்னை பார்த்து புன்னகைத்து ஆசீர்வதித்தார். பின்னர் ஆயிரக்கணக்கான ரூபாய் நோட்டுகளை எனக்கு பரிசாக கொடுத்தார். என்னை வெளியே அழைத்துச் சென்று கிராமத்து பெண்களுக்கு அறிமுகப்படுத்தி வைத்தார். இவள்தான் என் மகனின் மனைவி என்று பெருமையாக சொன்னார். கிராமத்து வழக்கங்கள் வித்தியாசமாக இருந்தன. கணவன் மனைவி ஒருவருக்கொருவர் குறைந்த நேரமே செலவிட்டோம். கார்த்திக் ஆண்களுடன் அதிக நேரம் கழித்தான். எனக்கு சோர்வாக இருந்ததால் பகலில் தூங்கிவிட்டேன். மாலையில் கார்த்திக் என்னிடம் கிராமத்துச் சூழலுக்கு பழகிக் கொள்ளவில்லையா என்று கேட்டான். நான் சொன்னேன், கார்த்திக், நாம் சீக்கிரமே டெல்லிக்கு திரும்பிடலாமா? இந்த சூழலுக்கு என்னால் பழக முடியவில்லை. என் வார்த்தைகளைக் கேட்டு அவன் சிறிது நேரம் அமைதியாக இருந்தான். பின்னர், இப்போது முடியாது, ஆனால் முயற்சி செய்கிறேன் என்றான். நான் தொடர்ந்தேன். 2 நாட்களுக்கு மேல் என்னால் இங்கே இருக்க முடியாது. இந்த ஆடைகள், உணவு முறை, வாழ்க்கை முறை எல்லாமே எனக்கு மிகவும் மாற்றமாக இருக்கிறது. கார்த்திக் சிகரெட் எடுத்து பற்ற வைத்தான்.
ஆழ்ந்த சிந்தனையில் இருந்தவன் சிறிது நேரத்தில் தூங்கிவிட்டான். நள்ளிரவு வந்தது. மீண்டும் அதே அலறல் சத்தம். நான் திடுக்கிட்டு எழுந்து கார்த்திக்கை உலுக்கி எழுப்பினேன். கார்த்திக், யாரோ கத்துற சத்தம் கேட்குது என்றேன். அவன் சலிப்புடன், எனக்கு ஒன்னும் கேட்கலையே என்றான். நான் அதிர்ச்சி அடைந்தேன். எனக்கு மட்டும் ஏன் இந்த சத்தம் கேட்கிறது? இது என்ன பேயோ பிசாசோ? பயத்தில் நடுங்கினேன். கார்த்திக்கின் அருகில் ஒட்டிக்கொண்டு படுத்தேன். என் இதயம் படபடத்துக் கொண்டிருந்தது. மறுநாள் காலை நான் கார்த்திக் முன் போராடினேன். எனக்கு பயமா இருக்கு. நான் டெல்லிக்கே திரும்பிடணும். 2 நாட்களா யாரோ அலறுற சத்தம் எனக்கு மட்டும் கேட்டுண்டே இருக்கு என்றேன். கார்த்திக் என்னை கவனமாக பார்த்தான். பின்னர் சொன்னான், பல வருடங்களா இந்த மாளிகையில் இப்படித்தான் இருக்கோம். யாருக்கும் எந்த பிரச்சனையும் இல்ல. எங்க அம்மா இங்கே எப்படி வசித்தாங்கன்னு யோசி. அவன் சொல்வது எனக்கு ஆறுதலாக இல்லை. காலை உணவின் போது என் மைத்துனர் கார்த்திக்கிடம், நீங்க டெல்லிக்கு எப்போ திரும்புறீங்க என்று கேட்டார். கார்த்திக்கின் கையிலிருந்து கப் நழுவியது. நான் மனதிற்குள் மகிழ்ச்சியடைந்தேன். மைத்துனர் தொடர்ந்தார், இன்று மாலைக்குள் புறப்படத் தயாராகு. கார்த்திக் சரி என்றான். ஒனா பீழ்ச்சியில எழுந்தேன். அப்போது மைத்துனர் சொன்னாரு, திவ்யா, நீ ஏன் எழுந்துட்டே? சாப்பிடு. நான் சொன்னேன், மாலைக்குள்ள புறப்படணுமே, நேரமாகுது. அப்போது மைத்துனர் கார்த்திகிடம், இவள்கிட்ட நீ எதுவுமே சொல்லலையா என்று கேட்டார். இவள் இங்கேயே தங்க வேண்டும் என்று சொல்லவில்லையா? இந்த வார்த்தைகள் என்னை அதிர்ச்சிக்குள்ளாக்கின. கார்த்திக் என்னை ஏமாற்றினானா? நான் இங்கே தங்க வேண்டிய கட்டாயம் என்ன? இந்த மாளிகையின் உண்மை என்ன? அடுத்த பாகத்தில் தெரிந்து கொள்ளுங்கள். பாகம். நான் அதிர்ச்சியுடன் கார்த்திக்கை பார்த்தேன். அவன் தலை குனிந்தபடி, அண்ணா, நான் மறந்துட்டேன் என்றான். மைத்துனர் என்னிடம் சொன்னார், திவ்யா, எங்கள் குடும்பத்தின் கௌரவம் முக்கியம். இந்த வீட்டுப் பெண்கள் மாளிகையை விட்டு வெளியே அதிகம் செல்ல மாட்டார்கள். நீ இங்கே இரு. கார்த்திக் மட்டும் ஊருக்குப் போகிறான். இதைக் கேட்டு எனக்கு கோபம் வந்தது. கார்த்திக் முன்பு சொன்னான், சில நாட்கள் மட்டும் இங்கே தங்கினால் போதும், பிறகு நகரத்திற்கு அழைத்துச் செல்கிறேன் என்று. இப்போது எல்லாம் பொய்யாகிவிட்டது. நான் அறைக்குள் சென்று அழுதேன். கார்த்திக் வந்தான். நான் இந்த பேய் மாளிகையில் இருக்க மாட்டேன். நீங்கள் என்னை ஏமாத்திட்டீங்க என்று கத்தினேன். கார்த்திக் என் அருகில் வந்து அமர்ந்து அன்பாக சொன்னான், இப்போது என்னால் உன்னை நகரத்திற்கு அழைத்துச் செல்ல முடியாது. சில மாதங்கள் இங்கேயே இரு. இங்குள்ள பெண்கள் எப்படி வாழ்கிறார்களோ அப்படியே நீயும் பழகிக்கொள். பிறகு நான் உன்னை அழைத்துச் செல்கிறேன். நான் அழுதபடியே சொன்னேன், என்னால் இங்கே இருக்க முடியாது. இரவில் அந்த அலறல் சத்தம் என்னை பயமுறுத்துகிறது. கார்த்திக் சொன்னான், அந்த சத்தத்தை பற்றி கவலைப்படாதே. அது உனக்கு எந்த தீங்கும் செய்யாது. நீ கதவ பூட்டி வைத்துக்கொள். இரவில் வெளியே வராதே. வடட்சி அவனுடைய வார்த்தைகள் எனக்கு மேலும் சந்தேகத்தை ஏற்படுத்தின. நான் தனியா தூங்க முடியாது அப்படின்னு சொன்னேன். அதற்கு கார்த்திக், சரி, நான் அண்ணனிடம் சொல்லி ஒரு பணிப்பெண்ணை ஏற்பாடு செய்கிறேன். அவள் உன்னுடன் இரவில் இந்த அறையில் தூங்குவாள். ஆனால் கவனமாக இரு. அண்ணனுக்கு எந்த புகாரும் வரக்கூடாது என்றான். மாலையில் கார்த்திக் நகரத்திற்கு புறப்பட்டு விட்டான். நான் தனியாக இருந்தேன். இரவில் ஒரு பணிப்பெண் என் அறைக்கு வந்தாள். அவள் தரையில் படுக்கை விரித்து படுத்துக் கொண்டாள். நள்ளிரவில் மீண்டும் அலறல் சத்தம் கேட்டது. நான் விழித்துப் பார்த்தேன். அந்த பணிப்பெண்ணும் தூக்கத்தில் திரும்பிக் கொண்டிருந்தாள். அவளுக்கும் இந்த சத்தம் கேட்கிறதா? சந்தேகம் வந்தது. காலையில் நான் அவளிடம் கேட்டேன், உனக்கு இரவில் ஏதாவது சத்தம் கேட்கிறதா? அவள் முகம் மாறியது. பயத்துடன், இல்லை அம்மா, எனக்கு ஒன்றும் கேட்கவில்லை என்றாள். ஆனால் அவளுடைய பயந்த முகம் எனக்கு பொய் சொல்வது போல் தெரிந்தது. நான் விடாப்பிடியாக கேட்டேன், உனக்கு நிச்சயமாக அந்த சத்தம் கேட்கிறது. உண்மையை சொல். அவள் கெஞ்சும் குரலில் சொன்னாள், அம்மா, இந்த விஷயத்தை மாளிகையில யாரிடமும் சொல்லிடாதீங்க. இல்லனா பெரிய பிரச்சனை வந்துடும். அவளுடைய பதில் எனக்கு மேலும் ஆர்வத்தை ஏற்படுத்தியது. இது பேய் பிசாசு இல்லை, வேறு ஏதோ உண்மை இருக்கிறது. நான் அதை கண்டுபிடித்தே தீர வேண்டும் என்று முடிவு செய்தேன். அடுத்த இரவு அலறல் சத்தம் கேட்டவுடன் நான் எழுந்து கதவருகே சென்றேன். மெதுவாக கதவை திறந்தேன். அந்த சத்தம் மேலே மாடியிலிருந்து வந்தது.
நான் மெதுவாக படிகளில் ஏறினேன். சத்தம் தெளிவாக கேட்டது. அதைப் பின்தொடர்ந்து சென்றபோது ஒரு அறையின் முன் நின்றேன். அதிர்ச்சியில் உறைந்து போனேன். அது என் மாமனாரின் அறை. மாமனாரின் அறையில் இருந்து வந்த அந்த குரல் யாருடையது? அந்த அறைக்குள் என்ன நடக்கிறது? திவ்யா உண்மையை கண்டுபிடிப்பாளா? அடுத்த பாகத்தில் பார்ப்போம். பாகம் 6. நான் பயத்துடன் கீழே இறங்கி என் அறைக்கு வந்தேன். என் இதயம் வேகமாக அடித்துக் கொண்டது. என் மாமனாரின் அறையிலிருந்து வந்த அந்த குரல் என்னால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. அவர் இவ்வளவு பெரிய மனிதர். கிராமத்தில் அவருக்கு எவ்வளவு மரியாதை. அவர் மனைவி இறந்த பிறகு மறுமணம் கூட செய்து கொள்ளவில்லை. பிறகு ஏன் அந்த அறையிலிருந்து பெண் குரல்? மனதில் குழப்பமும் வேதனையும் அலைமோதின. என் கண்களில் நீர் வழிந்தது. மறுநாள் காலை மாமனார் வழக்கம் போல் அமைதியாக காப்பி குடித்துக் கொண்டிருந்தார். கார்த்திக் உனக்கு ஃபோன் பண்ணினானா என்று கேட்டார். நான் பதில் சொல்லாமல் சிரித்துக் கொண்டேன். அவர் முகத்தை பார்க்கக்கூட எனக்கு பிடிக்கவில்லை. பகலில் நல்லவர் போல நடித்து இரவில் இப்படி கொடூரமாக நடக்கிறாரே. நான் முடிவு செய்தேன், உண்மையை வெளிக்கொண்டு வர வேண்டும் என்று. அன்று இரவு மீண்டும் அந்த அலறல் சத்தம் கேட்டது. நான் மாடிக்குச் சென்று மாமனாரின் அறை ஜன்னல் வழியாக உள்ளே பார்த்தேன். அங்கே ஒரு 18 வயது பெண் கதறிக் கொண்டிருந்தாள். அவள் கைகூப்பி மன்றாடினாள். ஆனால் என் மாமனார் இரக்கமின்றி அவளை துன்புறுத்தினார். அந்தக் காட்சியை என்னால் பார்க்க சகிக்கவில்லை. கண்களை மூடிக்கொண்டேன். ஆனால் குரல்கள் கேட்டுக்கொண்டே இருந்தன. காலையில் நான் கார்த்திக்கிடம் போனில் சொன்னேன், நீங்கள் எல்லோரும் என்னை பெரிய பொய் சொல்லி ஏமாட்டியிருக்கீங்க. அது பேய் குரல் இல்லை, அது உண்மையான பெண்களின் குரல். உங்க அப்பா ஒரு மிருகம். கார்த்திக் கோபத்தில் வெடித்தான். என் அப்பாவைப் பத்தி இப்படி பேச உனக்கு என்ன தைரியம்? இந்த மாளிகையில் உள்ள அனைவரும் இப்படித்தான். நீ வாயை மூடிக்கோ, இல்லைன்னா எங்க அப்பா உன்னை கொன்னுடுவார் என்று மிரட்டினான். நான் அதிர்ச்சியடைந்தேன். கார்த்திக்கிற்கு எல்லாம் தெரியும். அவனும் இந்த கொடூரத்தில் பங்கு கொண்டிருக்கிறான். நான் போனை வைத்து விட்டேன். இந்த அநீதியை பார்த்து கொண்டு நான் சும்மா இருக்க முடியாது. எனக்கு ஆதாரம் தேவைப்பட்டது. இரவில் நான் உடல்நிலை சரியில்லை என்று சொல்லிவிட்டு என்னுடைய மொபைல் கேமராவை எடுத்துக்கொண்டு மாடிக்குச் சென்றேன். மாமனாரின் அறை ஜன்னல் வழியாக உள்ளே நுழைந்து ஒரு மூலையில் ஒளிந்து கொண்டேன். அந்த அறை ஒரு மணமகனின் அறை போல் அலங்கரிக்கப்பட்டிருந்தது. இரவு 1 மணிக்கு மாமனார் உள்ளே வந்தார். அவருடைய வேலைக்காரர்கள் மதுபாட்டில்களை கொண்டு வந்து வைத்தார்கள். நான் என் மொபைலில் வீடியோ எடுக்க ஆரம்பித்தேன். சிறிது நேரத்தில் ஒரு இளம்பெண் அறைக்குள் தள்ளப்பட்டாள். அவள், என்னை விட்டுவிடுங்கள், என் வீட்டுக்கு அனுப்புங்கள் என்று கதறினாள். அவள் கதவை தட்டி உதவிக்காக கத்தினாள். ஆனால் மாளிகையின் தடித்த சுவர்களில் அவள் குரல் மோதி மறைந்தது. யாரும் அவளுக்கு உதவ வரவில்லை. சோர்ந்து போன அவள் மாமனாரிடம் கைகூப்பி, ஐயா, நான் உங்க மகள் வயசு பெண், என் மேல் கருணை வையுங்கள் என்று மன்றாடினாள். அதைக் கேட்ட மாமனார் கோபத்தில் அவள் தலைமுடியை பிடித்து இழுத்து, என் முன்னால் பேசுவது யார் என்று கொடூரமாக தாக்கினார். அந்த பெண் வலியில் துடித்தாள். இதையெல்லாம் பார்த்துக்கொண்டு என்னால் அசைய முடியவில்லை. என் கண்களில் நீர் வழிந்தது. அந்த பெண்ணின் அலறலுடன் என் அலறலும் சேர்ந்தது. சத்தம் கேட்ட மாமனார், யார் அங்கே என்று கத்தினார். நான் ஜன்னல் வழியாக குதித்து ஓடினேன். ஆனால் அவர் என்னை பார்த்து விட்டார். திவ்யா தப்பித்தாளா? மாமனார் அவளை பிடித்தாரா? அந்த பெண்ணின் கதி என்ன? கடைசி பாகத்தில் தெரிந்து கொள்ளுங்கள். பாகம் 5. நான் வேகமாக ஓடினேன். பின்னால் காலடி ஓசை கேட்டது. வேலைக்காரர்கள் டார்ச் வெளிச்சத்தில் என்னை தேடினார்கள். நான் மாளிகையின் பின்புறம் இருந்த அடர்ந்த புதருக்குள் ஒளிந்து கொண்டேன். மூச்சுவிடக்கூட பயமாக இருந்தது. அவர்கள் அருகில் வந்தார்கள். நான் இறைவனை வேண்டிக் கொண்டிருந்தேன். சிறிது நேரத்தில் அவர்கள் வேறு பக்கம் சென்று விட்டார்கள். நிம்மதிப் பெருமூச்சு வந்தது. மாளிகையின் சுவர் ஓரமாக இருந்த பெரிய மரத்தில் ஏறி சுவர் தாண்டி குதித்தேன். அந்த பக்கம் அடர்ந்த காடு இருந்தது. திசை தெரியாமல் ஓடிக்கொண்டே இருந்தேன். விடியற்காலை வரை ஓடிக்கொண்டிருந்தேன். வெளிச்சம் வர வர நான் ஒரு சாலையை அடைந்தேன். அங்கு வந்த பஸ்ஸில் ஏறினேன். முகத்தை துணியால் மூடிக்கொண்டு பயணம் செய்தேன். நகரம் வந்ததும் நேராக என் அப்பாவின் நண்பரான போலீஸ் அதிகாரியிடம் சென்றேன். அவரிடம்
நான் எடுத்த வீடியோவை காட்டினேன். அவர் அதிர்ச்சியடைந்தார். உடனே போலீஸ் நடவடிக்கை எடுக்கப்பட்டது. போலீசார் அந்த மாளிகையை சோதனையிட்டபோது பல இளம் பெண்கள் சிறைப்பிடிக்கப்பட்டிருந்தது தெரிய வந்தது. அவர்கள் கிராமத்து ஏழை பெண்கள். அவர்களை கடத்தி வந்து மாமனார் துன்புறுத்தியதோடு சிலரை வெளிநாட்டிற்கு விற்றுமிருந்தார். விசாரணையில் கார்த்திக் மற்றும் அவன் அண்ணனும் இந்த குற்றத்தில் ஈடுபட்டது தெரிய வந்தது. கார்த்திக் நகரத்தில் இருந்து கொண்டு இந்த கொடூர வியாபாரத்தை நிர்வகித்து வந்தான். அதனால்தான் அவன் என்னை உடனே அழைத்துச் செல்லவில்லை. நான் அவர்களின் திட்டத்தில் குறுக்கிடுவேன் என்று பயந்துதான் என்னை மாளிகையில் தனியாக விட்டுச் சென்றான். பல பெண்கள் மீட்கப்பட்டார்கள். அவர்களில் சிலர் வெளிநாடுகளுக்கு விற்கப்பட இருந்தவர்கள். என் தைரியத்தால் பல உயிர்கள் காப்பாற்றப்பட்டன. நான் கார்த்திக்கிடம் விவாகரத்து பெற்றேன். அந்த மனிதனுடன் ஒரு நாள் கூட வாழ எனக்கு விருப்பமில்லை. நீதிமன்றம் என் விவாகரத்துக்கு ஒப்புதல் அளித்தது. மாமனார், மைத்துனர், கார்த்திக் உட்பட அந்த குடும்பத்தினர் அனைவருக்கும் கடுமையான தண்டனை கிடைத்தது. இன்று நான் ஒரு சமூக சேவகியாக பணியாற்றுகிறேன். பெண்களுக்கு எதிரான வன்முறைகளை எதிர்த்து குரல் கொடுக்கிறேன். என் அனுபவம் எனக்கு பல பாடங்களை கற்றுத்தந்தது. ஒரு பெண் எந்த சூழ்நிலையிலும் தைரியமாக இருக்க வேண்டும். அநியாயத்தை எதிர்த்து குரல் கொடுக்க வேண்டும். நாம் மௌனமாக இருந்தால் அநியாயம் தொடர்ந்து நடக்கும். இந்த கதையின் மூலம் நான் சொல்ல வருவது என்னவென்றால், நம் சுற்றுப்புறத்தில நடக்கும் அநீதிகளை கண்டுகொள்ளாமல் இருக்கக்கூடாது. எது சரி, எது தவறு என்று உணர்ந்து சரிக்கு குரல் கொடுக்க வேண்டும். இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணி உங்கள் நண்பர்களுடன் ஷேர் பண்ணுங்கள். உங்கள் கருத்துக்களை கமெண்டில் சொல்லுங்கள். அடுத்த கதையில் சந்திப்போம். நன்றி.